ஹாய், ஹலோ, வணக்கம் அன்புறவுகளே. நாங்க வழமையா வந்து பர்கர் நார்மலா பர்கர் கிங் இல்லாட்டி மெக்டொனால்ட்ஸ் அப்படியான இடத்துல சாப்பிட்டுருப்போம். இன்றைக்கு நான் ஒரு புது இடத்துல ட்ரை பண்ணுவோம்ன்னு சொல்லி வந்த இடம் தான் இது. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஷன்ல ரூட் அண்ட் சைடுன்னு இருக்கு. நான் அது அட்ரஸ கீழ குடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ அவங்களோட பர்கர் நான் எடுத்தது வந்து கோட் பர்கர் எடுத்தேன். கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். அதே சமயம் ஜலபெனியோ அப்படியெல்லாம் போட்டிருக்கும். இங்கால ஒரு சிக்கன் பர்கர் எடுத்தது. ஸோ இந்த பர்கர் வந்து பார்க்க ரொம்ப சூப்பர்வா இருக்கு. சரி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். அது எவ்வளோ டேஸ்ட்டா இருக்குதுன்ட்டு. ஸோ நான் இத ட்ரை பண்ணேன். நான் நார்மலா இந்த பர்கர் வந்து சாப்பிட்டது குறைவு. மெக்டொனால்ட்ஸ் அப்படியானதெல்லாம் கூடுதலா சாப்பிட்டுருக்கோம். ஸோ இவங்களோட பர்கர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா சாப்பிட்டு பார்த்தா அந்த அளவுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. பட் அதுக்குள்ள போட்டிருக்கிற அந்த இறைச்சியோட ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடும்போது. மற்றும்படி அதில சோஸோட டேஸ்ட் பெருசா எனக்கு பிடிக்கல. யார் யாருக்கு இந்த மாரியான பர்கர்கள் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. இது ஒரு பர்கர் விலை வந்து ரூ. 10 விக்கிறாங்க. ஸோ நீங்க இந்த மாரி பர்கர் லவ்வரா இருந்தா மறக்காம எந்த இடம் நல்லமென்று எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.